வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீருக்கு ஒரு 4 சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சுட்டு தோல் நீக்கியிருக்கேன். இப்போ ஒரு சீவுமனையில் சீவிட்டுருக்கேன். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரியை 2 துண்டாக உடச்சி போட்டிருக்கேன். அடுத்து பாதாமையும் நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் பிஸ்தா பீசஸையும் நல்லா பொடி பொடியாக ஆக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த கீரில் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இது நல்லா நெய்யில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீர் நெய்யோட ஃப்ளேவரில் சூப்பராக டேஸ்டியாக வரும். பாருங்கள், நெய்யில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை மசிச்சு விடலாம். நல்லா கலந்து விடலாம். சைட்ஸ்லலாம் பாருங்கள், ஏடை மாதிரி படியும். அதெல்லாம் இப்படி எடுத்து விடலாம். நல்லா திக்காக ஆகணும். பாலும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காகும். அது வரைக்கும் கலந்து விடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வருது. பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குன்னு. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் நம்ம இதற்கு சுகர் ஆட் பண்ணல. நம்ம சுகரும் சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கார்னிஷிங்காக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நித்யாஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.